பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் பெருமளவில் மழையானது பெய்திருக்கிறது. இது வரலாறு காணாத மழையாக இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. புதுச்சேரியில தாழ்வான பகுதியில் தான் தண்ணீர் தேங்கக்கூடிய நிலையில் இருந்தது. தற்பொழுது இந்த அதீத கனமழை, வரலாறு காணாத கனமழையின் காரணமாக புதுச்சேரியில் மேடான பகுதியில் முழுவதுமே தண்ணீரானது முழுவதும் நிரம்பி இருக்கிறது. புதுச்சேரியில் அனைத்து வீதிகளிலுமே நகர பகுதி, கிராம பகுதிகள் முழுவதுமே இந்த தண்ணீரானது மூழ்கி இருக்கிறது. அதே போல நகர பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வீதிகள் முழுவதும் தண்ணீர் சூழ்ந்தது காரணமாக கிட்டத்தட்ட இடுப்பு அளவிற்கு இந்த தண்ணீரானது அந்த பகுதியில் மூழ்கடிக்க இருக்கிறது. இந்த தண்ணீரானது வீட்டிற்குள் உள்ளே சென்று வீட்டில் உள்ள அனைத்து அத்தியாவசிய பொருட்களும், வீட்டு உபயோக பொருட்களும் மற்றும் சேதமடைந்திருக்கிறது. வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துமே சேதமடைந்திருக்கிறது. இது புதுவையில் பெருமளவில் இந்த மழை பெய்ததன் காரணமாக சேதமடைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இருசக்கர வாகனங்கள், சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள், வீட்டில் உள்ளே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள், கார்கள் முற்றிலுமாக சேதம் ஏற்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில தொடர்ந்து கனமழை பெய்திருந்தது. இரவு மழையானது விட்டிருந்தது. தற்பொழுது மீண்டும் மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. அதுவும் சூறைக்காற்றுடன் மழையானது பெய்ய தொடங்கியிருக்கிறது. காலையில் முதல் பொதுமக்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு பால், காய்கறி மற்றும் மளிகை பொருட்கள் தங்களுடைய தேவைக்காக வாங்குவதற்கு கூட வெளியே வர முடியாத சூழல் இருக்கிறது. கடைகளும் திறக்க முடியாத சூழலும் இருக்கிறது. ஏனென்றால் முழுவதுமே சாலை முழுவதுமே தண்ணீர் நிறைந்திருக்கிறதால் போக்குவரத்து முழுமையாக தடைப்பட்டிருக்கிறது. அங்கே மரங்கள் முறிந்து விழுந்திருக்கிறது. தண்ணீரும் பெருமளவில் இருப்பதன் காரணமாக போக்குவரத்து பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை ஊழியர்கள், உள்ளாட்சித்துறை ஊழியர்கள், நகர இல்லை. இதற்கு அப்புறம் அவர்கள் அதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டாலும் இந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான சூழ்நிலை புதுச்சேரியில் இல்லைதான் நம்ம சொல்ல வேண்டும்.